தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். விண்ணின் விளக்கே, ஒளியின் ஊற்றே, மண்ணை காக்கும் மாண்புறு இறைவா, பனி பொழிந்து உலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க. இருள் அகல்கின்றது, பகல் ஒளிர்கின்றது. அருள்மொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார். அவரே நமக்கு ஒளியாவார். அவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே, நினைக்க இயலா மூவரு இறைவா, ஒளி தரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை. அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம். ஆமென். முன்மொழி 1. கடவுளே, நொறுங்கிய குற்றமிழந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
என்பதை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன் ஆர்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. முன்மொழி 2. ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயல்களைக் கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமாயிலிருந்து இறைவன் வருகிறார், பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது ஆட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளி கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர்.
இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடி துடிக்கின்றன, என் எலும்புகள் உளுத்து போகின்றன, என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாங்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். முன்மொழி 3. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனிப்பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 - 16 முடிய. ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். 2 இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதோர் மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக 2 இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார்.
சிறுமறுமொழி. எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து என்னை காத்தருள்வாராக. எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. மன்றாட்டுக்கள். தந்தையே, மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம். தூய ஆவியாரின் வழியாக அவர் தம்மையே பலிபொருளாக உமக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் நாங்கள் சாவினின்றும் தன்னலத்திலிருந்தும் விடுதலை பெற்று உமது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார். எனவே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தந்தையே, உமது திருவுளமே எமக்கு அமைதி. ஆண்டவரே, இந்த புதிய நாளை உமது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் புது வாழ்வு வாழ அருள் புரியும். தந்தையே, உமது திருவுளமே எமக்கு அமைதி. நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர். அவற்றில் அனைத்திலும் உமது கரத்தின் வல்லமையை நாங்கள் உய்த்துணர செய்தருளும். தந்தையே, உமது திருவுளமே எமக்கு அமைதி. மகன் தம் திரு இரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார். இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும். தந்தையே, உமது திருவுளமே எமக்கு அமைதி. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவரது விழாவினின்று இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின.
நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும்போது உமது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தருளும். தந்தையே, உமது திருவுளமே எமக்கு அமைதி. ஆண்டவரே, நாங்கள் உம் போதனைப்படி இறைவேண்டல் செய்யும் இவ்வேளையில் எங்களை உம் ஆட்சியில் நினைவு கூர்ந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, இன்று இந்த காலை இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக உம்முடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.